நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. பிக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.06 கிலோமீட்டர், ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 2.98 கிலோமீட்டர்ஸ், 4.5 கிலோமீட்டர்ஸ்க்கு 38.53 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. லாங் ஆர்டர்ஸ் வந்து வரலங்க, ஃபுல்லாக பக்கத்தில் தான் வருதுங்க. 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக வரும், 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர். அப்போலாம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அள்ளி கொடுப்பாங்க. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக ஒர்க் பண்ணலாங்க. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது. கூகுள் மேப்பு என்னடா இங்கே வழிகாட்ட. காய்ஸ் கிரிக்கெட், பேசிக்கலி அவன் கிரிக்கெட்டில் ஆகிடும். ஒரு காலத்தில் சுற்றிட்டு இருந்தாங்க, தோனி மாதிரி சச்சின் மாதிரி அவன் சுற்றிட்டு இருந்தேன். வாழ்க்கையின் நோக்கம் எதுவென்று நீ புரிந்து கொண்டால் நீ யார் என்று புரிந்து கொள்வார். ஆக்சுவலி இது நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நான் கம்ப்ளீட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடும். பிகாஸ் லைக் நம்ம 2 o'clock வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 o'clock மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணதையும் ஆஃப் ஆகிடுங்க. ஸோ 39.22 rupees வந்திருக்கு. ஸோ எகைன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா புக் வந்து லைக் ஷிஃப்ட் வந்து புக் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஓகேங்களா, 5 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். ஒவ்வொரு ட்ரிப்பில் ஒவ்வொரு ஆர்டர்ஸ், அப்போ டோட்டலாக 5 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ 5 ஆர்டர்ஸில் வந்து கரெக்டாக வந்து 2 hours and 2 minutes ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 165 rupees வந்துருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர்ஸ், 1.06 கிலோமீட்டர், ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 2.98 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக இது ஒரு 3, இது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், 4.5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ 4.5 கிலோமீட்டர்ஸ்க்கு 38.53 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த கல்யாண மண்டபம் பின்னாடி இருக்குங்க, அந்த கடை தான். ஆமாம், அதே தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் போனால் பக்கம்னு தெரியலையே. ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் ஆர்டர்ஸ் வந்து வரலங்க, ஃபுல்லாக பக்கத்தில் தான் வருதுங்க. 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக வரும், 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர். அப்போலாம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அள்ளி கொடுப்பாங்க. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக ஒர்க் பண்ணலாங்க. பட் ஆனால் ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், 11:50க்கு ஆன் பண்ணோம். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுதாங்க ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஜோன் தான், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதனால் வந்து அதுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஆர்டர் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள், வேளச்சேரி அண்ட் தென் அடையார் அண்ட் தென் வந்து ஐ திங்க் மடிப்பாக்கம் அண்ட் அந்த துறைப்பாக்கம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த இடம். ஸோ இந்த ஜோனில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க, ரெஸ்ட்டே இருக்காது. என்னை விட்டுருங்கடா நீங்கள் கதற அளவுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் நான் லாஸ்ட் வீக் வந்து அந்த அளவுக்கு தான் கதறிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, என்னை விட்டுருங்கடா, போதுண்டா, என்னை விட்டுருங்கடா. ஏன்னா அவ்வளோ டயர்டாயிருங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு நாள் ஓட்டினா தான் வந்து வீக்லி இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ஓட்டினேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ்க்கு வந்து தனியாக ரகமாக இருக்குங்க. ஸ்விக்கி கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம், பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்சென்டிவ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து 10 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்சென்டிவ் வர்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஆக்சுவலி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் ரெண்டுமே காட்டணும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபுல்லாக வந்து ஷார்ட் வீடியோஸ், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ லாங் ஆர்டர்ஸ் வருதோ இல்லையோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே எடுத்து பாருங்க, படுத்துருக்கானா. ஆக்சுவலி இங்கே குட்டி நாய்க்குட்டிங்க நிறைய இருக்கும். ஒரு 5-6 குட்டி நாய்க்குட்டி இங்கே விளையாண்டுருந்துச்சுங்க கொஞ்ச நாள் முன்னாடி. பட் வெயிலாக இருக்குல்ல, எங்கேயாவது போய் செட்டில் ஆகிருப்பானுங்க பசங்க. ஆக்சுவலி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:46 ஆச்சு. ஆக்சுவலி 2 o'clock வரைக்கும் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு கிக் அப்படின்னா 2 மணி நேரம் இருக்குங்க. சம்டைம்ஸ் காலையில் 10 மணிலேருந்து 11 மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் புக் பண்ணி ஓட்டிக்கலாம். ஓகே, ரீச் பிக்கப் லொக்கேஷன். ஓகேங்க, ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலைங்க. ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். பிகாஸ் இங்கே வெயிலில் எதுக்கு நம்ம நின்றுட்டுருக்கணும் இல்லைங்களா. ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நான் சொன்னலைங்க ஹிந்தி பாய்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ இதுதான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபுல்லாக வந்து ஹிந்தி பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிச்சன் ஒவ்வொரு ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள் கிச்சன் 1 போட்டிருக்கேன். இந்த மாதிரி சம் கிச்சன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு எப்படி ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணி வந்து ஆன்லைனில் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து மோமோ பிளேட்டு இது என்னது, ஆமாம் இங்கே தான் மோமோ பார்சல் இருக்குது. ஓகே ரெடி ஆகட்டுங்க. கெஸ்ஸு வாங்குதுங்க. வெயிலில் படியிலலாம் ஏறணும்னு வச்சோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிச்சன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சப்ளையர்ஸ் பிரியாணியாக இருக்கட்டும், மோமோஸாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், எல்லாமே ஹிந்தி பாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து அவங்கள ஓனாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ட்ரெயினில் வந்து அவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே, ஐயோ நகரக்கூட விட மாட்டுறாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நம்மளை இக்கற்றையான சூழ்நிலைக்கு வந்து தள்ள வைக்கிறாங்க. ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஓகேங்களா. லாஸ்ட் மந்த் வந்து நான் பொள்ளாச்சி போய்ட்டு ரிட்டன் வந்தேன் ட்ரெயினில். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த ட்ரெயின் வரும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐ டென்ட் ஹேவ் எனி பிளேஸ் டு சிட் ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ வீக்லி ஒன்ஸ் வருது. அதுவும் வந்து ஆந்திராலாம் தாண்டி கர்நாடகாவெலாம் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்குங்க அந்த ட்ரெயின். ஸோ ஃபுல்லாக ஹிந்தி பாய்ஸ் தான். நான் இருந்த கேபின், அதாவது ஒரு கேபினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேரோ 8 பேர் தாங்க நம்ம தமிழ் ஆளுங்க, அதாவது நம்ம சவுத் இண்டியன்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. அதுலேயும் 2 பேர் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் வந்தாங்க. அவங்க வந்து ஆந்திரா போகிறேன்னு சொன்னாங்க. பாக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த சீட்டில், அதாவது ஆப்போசிட் அந்த 2 சீட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹிந்தி பாய்ஸ் தான். அதுவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ எனக்கு தோணுச்சுங்க, நம்ம கோபி சுதாகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீடியோஸில் போட்டிருந்தாங்க, எங்கடா போகிறீங்க அந்த மாதிரி இருக்குங்க. அவனுங்களை பார்த்தாலே அதுதாங்க எனக்கு தோணுச்சு. அந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. கோபியனா சுதாகரனா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தாங்க. ஓகேங்களா. அவர் கேட்பார், எங்கிருந்துடா வர்றீங்க, எங்கடா போகிறீங்க, என்னடா பண்ணுறீங்க, அந்த மாதிரி தாங்க தோணுச்சு. ஐயோ ஏன்டா இந்த ட்ரெயினில் வந்து மாட்டினேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் யோசித்தேங்க. கம்மனு நம்ம பஸ்லேயே வந்திருக்கலாம், 2 நாள் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. அந்த நிலைமைக்கு நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. ஐயோ அதுவும் நான் இப்படி நின்றுட்டுருக்கேங்க. ஓகேங்களா. பேக் ஃபுல் வெயிட் நின்றுட்டுருக்கேன். அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிறது உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே வந்து கால் இங்கே சாஞ்சிக்கிறான். ஜி கொஞ்சம் தள்ளிக்கவங்க ஜின்னு சொன்னான். அப்படியே தள்ளி நின்றுக்கிறான். அப்புறம் இப்படி திரும்பி இங்கே வந்து நின்றுக்கிறான். மறுபடியும் சாஞ்சு மேலேயே சாயிறாங்க. அப்புறம் என்ன பண்ணா, எந்திரிச்சிட்டான். உட்காந்து சாஞ்சிட்டு இருந்தவன் எந்திரிச்சு என்ன பண்ணுறான், இப்படி கை வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன் ட்ரெயினில். ஓகேங்களா. அப்படியே என் கை பக்கத்தாடி வந்து அப்படியே சாஞ்சிட்டு நின்றுக்கிறான். அப்படியே ஒட்டி வர்றான். ஜி கொஞ்சம் தள்ளுங்க ஜி, தள்ளிக்கோ ஜி, அப்படி இப்படின்னு கை காட்டுறேன். அவன் முறைக்கிறாங்க. என்னடா வம்பா போச்சு, ட்ரெயின் ஃபுல்லாக இவனு தான் இருக்கானு விட்டு அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்க, கம்மன் சத்தமெல்லாம் போவோன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க ட்ரெயினில். நான் கட்டுப்படுத்தணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தோஸ் பீப்புள். ஓகே. அவங்க எதுக்கு வர்றாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மானிட்டர் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான டேட்டா இருக்கும். அண்ட் தென் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதான் வந்து நான் கேட்டுக்கிறது. ஓகேங்களா. நம்ம ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலையா? ரெஸ்டாரண்ட் லேட் பை 5 minutes. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க தலைவரே. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா? 4676 தேங்க்யூ. ஓகே ரைஸ் பிக்கப் பண்ணியாச்சு. வெயில் பாருங்க பயங்கரமாக இருக்குது. டான்ஸ் இப்போ கூட போனார் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஹிந்தி நார்த் இந்தியன் பையன் தான் இருப்பார்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் காய்ஸ் எல்லாம் அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் ஹேஸ் அ பெட், பி கேர்ஃபுல் வைல் டெலிவரிங். என்னப்பா காமெடி பண்ணுறீங்களா? என்னையா காமெடி பண்ணுறீங்களா? நாங்கள்லாம் சிங்கத்தோட நாட்டை வெடுக்குன்னு பிடிங்கி திங்கிறவங்க. உங்ககிட்டயே பயத்தை பற்றி பேசுவீங்களா?
ஓகே, இது எங்கே டெலிவரி அப்படின்னா வேளச்சேரி தான் டெலிவரி. ஸோ ஆக்சுவலி வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:56 ஆச்சு. ஸோ இது டெலிவரி பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூட்டி ஸ்டாப் ஆகிடுங்க. பிகாஸ் நம்ம 12 to 2 o'clock தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 2 hours ஓட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து லாங் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து லாங் ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 rupees 12 rupees வரும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் மந்த் ஓட்டின ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன தலைவரே ரைட்டில் இப்படி ஏறி வரீங்க? கூகுள் மேப்பு என்னடா எங்கேயோ வழிகாட்டா? ட்ரெயின் வர வழி மாதிரி தெரியுது. போகும், அதே போகுது, நம்ம போகணும். காய்ஸ், கிரிக்கெட் பேசிக்கலி ஆமாம் கிரிக்கெட்டில் யூனோ ஒரு காலத்தில் சுற்றிட்டு இருந்தாங்க, தோனி மாதிரி சச்சின் மாதிரி அவரும் சுற்றிட்டு இருந்தேன். வாழ்க்கையின் நோக்கம் எதுவென்று நீ புரிந்து கொண்டால் நீ யார் என்று புரிந்து கொள்வாய். பிகாஸ் நீ யார் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அடிகள் பல விழுந்தாலும் எப்படி எழுந்து வருவது என்பது உனக்கு தெரிந்துவிடும். ஓகேவா? பாஸ் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ட்ரெயினுக்கு அடியாக தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பேக் ட்ரெயின் ஆகுது. தண்ணிடா தண்ணிடா தண்ணிடா. அப்புறம் வந்து here down, leg on the back footrest, boom boom boom. இதுவே தண்ணி அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் இந்த பக்கம் வரும், அப்படியே தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். என்ன சொல்கிறான் பாருங்க, கம்ப்யூட்டர் கதையெல்லாம் எழுதி போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நானும் ஒரு காலத்தில் சந்தோஷமாக தாங்க இருந்தேன். எப்போ இந்த டெலிவரி ஜாப் எடுத்தனோ அப்போ பிடிச்சது சளியும். இன்னும் ட்ரெயின் போயிருக்குங்க, வேகமாக போயிருக்கோம். நம்மளாக போய் ட்ரெயின் பிடிக்க முடியாது. ஸோ ஆக்சுவலி இது நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிடும். பிகாஸ் லைக் நம்ம 2 o'clock வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 o'clock மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணதையும் ஆஃப் ஆகிடுங்க. ஸோ 39.22 rupees வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது ஆஃப் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ எகெயின் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா புக் வந்து லைக் ஷிஃப்ட் வந்து புக் பண்ண சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 5 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். ஒவ்வொரு ட்ரிப்பில் ஒவ்வொரு ஆர்டர்ஸ். அப்போ டோட்டலாக 5 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ 5 ஆர்டர்ஸில் வந்து கரெக்டாக வந்து 2 hours and 2 minutes ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 165 rupees வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெய்லி இன்சென்டிவ்னால் உங்களுக்கு டெய்லி கொடுக்க மாட்டாங்க ஜொமேட்டோவில். சம்டைம்ஸ் லைக் இந்த சாட்டர்டே சண்டே அண்ட் தென் ஃப்ரைடே இந்த மாதிரி டைமில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கிக் நீங்கள் ஓட்டியிருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ மணி நேரம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும், இவ்வளோ ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கணும். ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இருக்கும். அதை வந்து 300, 200, 150 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வீக்லி இன்சென்டிவ்னால் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 7250 ரூபாய்க்கு ஓட்டினா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 10,500 ரூபாய்க்கு ஓட்டணும்னா 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? 1000 ரூபாய் சம்டைம்ஸ் இன்சென்டிவ் இருக்கும், 1500 ரூபாய் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி வீடியோவில் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லாங் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
சிறப்பாக பண்ணிடலாம். அண்ட் தென் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுள் ஒருவன் உங்களால் ஒருவன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.